ஹாய் guys, வெல்கம் டு our சேனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீட்டைலிங் மார்க்கெட்டிங்ல 5 யூனிட்லயும் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட் த சேம் டைம் 2025ல நவம்பர் டிசம்பர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா என்னென்னலாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் செப்பரேட்டா 5 யூனிட்க்கும் இந்த வீடியோலயே போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் போவோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த நவம்பர் டிசம்பர்ல 2025ல ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைலிங் இன் இந்தியா இஸ் அண்டர்கோயிங் அ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஸ்கஸ் இன் எக்ஸாம்பிள். என்னென்ன ரீட்டைலிங் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஆர் மூவிங் ஆன்வர்ட்ஸ் டு ஆம்னி சேனல். ஆம்னி சேனல்ன்ற விஷயத்துல எல்லாருமே அதிகமாக போயிட்டு இருக்கோம். நான் இந்த ஃபோர்த் கொஸ்டின் வரும்போது நான் அந்த ஆம்னி சேனல் என்னன்றதை சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே ரீட்டைலிங் அப்படின்றது எல்லாமே வெப்சைட்ஸு இந்த மாதிரியான டிஜிட்டலைஸ்டு திங்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அதர் தேன் தட்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல்ன்ற கான்செப்டையும் கொண்டு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஹோல்சேல்னா அந்த ஷாப்பில் ஹோல்சேல் மட்டும் தான் இருக்கும், ரீட்டைலிங்க்கு தான் தருவாங்க, இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தரமாட்டாங்க. ஸோ இப்போ அதுவும் நடக்குது. ஃப்ரம் மேனுஃபேக்சரர் டு கஸ்டமர் டைரக்ட் டெலிவரியே நடக்குது. ஸோ இதுவும் ரீட்டைலிங் கான்செப்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஸ் ஆஃப் யோர் நாலேஜ் என்னென்ன இருக்கோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இதுக்கு எழுதலாம். நான் ஒரு பேசிக் லைன் செட் பண்ணியிருக்கேன் ரீட்டைலிங் பற்றி உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் மிச்ச ஆன்சரை டிஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட், எக்ஸ்பிளைன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி இம்ப்ளிகேஷன் அண்ட் ஆன் எஃப்டிஐ அண்ட் அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு ரீட்டைல். இதுக்கு நான் யூனிட் 1 ஓவர்வியூன்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் வந்து இந்த நோட்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கும் இந்த கொஷனுக்கானது. இந்த கொஸ்டின் வந்து மேஜரா இந்த இந்தியன் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஃப்டிஐக்கும் ரீட்டைலிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸா அவங்க கொடுக்கல. லைக் எஃப்டிஐக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே ஆர்கனைஸ்டு ரீட்டைலுக்கும் கொடுத்துருக்காங்க. சோஷியல் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லிபரலைசேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இதில் வரும். இந்த வந்து நீங்கள் அந்த யூனிட் 1 ஓவர்வியூவில் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஆட்டோமேஷன் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் ஆன் ரீட்டைல் பிஸ்னஸ். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ரீட்டைலிங்ல நீங்க எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆட்டோமேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏஐல இப்போ ChatGPTல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபுல் வியூஸ் வந்துடுது. ஸோ ரீட்டைல் ஷாப்க்கு நீங்க போயிட்டு ஒரு வாஷிங் மிஷின் தான் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அங்க போயிட்டு டைரக்ட்டா நின்னு இந்த வாஷிங் மிஷினோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு இப்ப யாருமே பெருசா கேட்கறதே இல்ல. எல்லா மாடலுமே ஆன்லைன்லயே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. ஸோ வி டிஸ்கஸ்ட் ஆன் த வித் த ஆன்லைன், நாட் வித் த இன் பெர்சனா டிஸ்கஸ் பண்றதே இல்ல. அதே மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் கரன்சி எப்படி செலவாகுதுன்னே தெரியல. ஸோ வி மூவ் ஆன் வித் மோர் எக்ஸ்பென்சஸ். அதிக எக்ஸ்பென்சஸோட தான் எல்லாருமே டெய்லி ஒர்க் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் லைட்டா நான் சொல்ற இம்பாக்ட்ஸ். இன்னும் நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. அது நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா திங்க் ஆஃப் இட், ரீட்டைல் மார்க்கெட்டிங்ல எல்லா இடமுமே நீங்க டே டு டே லைஃப்ல மூவ் பண்ற விஷயம் தான். ஸோ டோன்ட் ஓவர் திங்க் திஸ் சப்ஜெக்ட். இதை நீங்க லைட்டா படிச்சீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டே டு டே லைஃப்ல நீங்க ஏஐ வச்சு டிஜிட்டல் பேமெண்ட் இது ரெண்டு வச்சுக்கோங்க. ஆட்டோமேஷன் இந்த சென்ஸ் அது போன டிகேட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை விட்டுருவோம். ஏஐ அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்டை வச்சு நீங்க இது பண்ணீங்கனாலே உங்களோட நாலேஜ்க்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும். நெக்ஸ்ட், டிஸ்கஸ் ரீசன் ரீட்டைல் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. நான் 3 ரீசன் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். குவிக் காமர்ஸ், D2C, ஆம்னி சேனல். இது மூணும் இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க விஷயம். இந்த குவிக் காமர்ஸ் அப்படின்னா இப்ப வேணும், இப்பவே வேணும். வீட்டுல கொத்தமல்லி இல்ல, அதாவது பிரியாணி தாளிக்க போறேன், எனக்கு வந்து புதினா கொத்தமல்லி இல்ல அப்படின்னா 6 மினிட்ஸ் டெலிவரி. நம்ம ஸ்விக்கி இருக்குல்ல, ஸோ ஆர்டர் பண்ணுங்க வந்துரும். நைட் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, வெளியே போயிட்டும் வர முடியாதுன்னு தோணுது, ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கு, ஹாஃப் அன் ஹவர்ல பிரியாணியும் செய்ய முடியாது, ஸ்விக்கி இருக்கு ஆர்டர் பண்ணு, எனக்கு இப்பவே லிக்விட் வேணும், வாஷிங் மிஷின் போட போறேன், ஜெப்டோ இருக்குல்ல உடனே ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் நம்மளோட மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான் இந்த குவிக் காமர்ஸ். எது எடுத்தாலும் டக்குன்னு ஆர்டர் பண்ணா இப்பவே கிடைக்கும். வித்தின் 6 டே டெலிவரி, 6 மினிட்ஸ் டெலிவரி. அமேசான்ல சேம் டே டெலிவரி கொடுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் தான் இந்த குவிக் காமர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் D2C, டைரக்ட் டு கஸ்டமர்ஸ். மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட டைரக்டா வருது. இப்போ இந்த ஆன்லைன்லலாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்களா, பொட்டிக்ஸ் ஆட்லாம் நிறைய வருதா, நாங்கள் சொந்த தறி வச்சிருக்கோம், நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே கன்சியூமர் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஸ்டால் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறோன்ற இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க இல்லையா. இது டேரக்ட் டு கன்சியூமர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவல் டேரக்ட் டு கன்சியூமர்ஸ்னால் என்னன்னா, மேனுஃபேக்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கன்சியூமர் கிட்ட டெலிவரி பண்ணுறது. இட் டசன்ட் ஹேவ் எனி மீடியேட்டர்ஸ். அவங்க கிட்ட ஹோல்சேல் ரீட்டெயிலாம் இருக்காது.
அவங்க ஓன் ஷாப் வச்சு அதில் கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக கொடுக்குறது. அதிகமாக ஃப்ரான்ச்சைசிங் கூட இதில் இன்டர்ஃபியர் ஆகாது. கஸ்டமர்னா அவங்களோட ஷாப்ஸ் மட்டும்தான். லைக் வைஸ் அந்த யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம ட்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசிங் அதிகமாக இருக்காது. ஸோ தே கிரியேட் தேர் ஓன். அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம டிமார்ட். தே டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரான்ச்சைசிங். டைரக்டா கன்சியூமர் கிட்ட கொண்டு வராங்க. பட் டிமார்ட் எக்ஸாம்பிளுக்கா எடுத்துக்காதீங்க. நான் ஷாப்பை தான் டிமார்ட்டுக்கு சொன்னேன். டிமார்ட்ன்றது ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி கேதர் பண்ற ரீட்டைல் ஷாப் தான் அது. அது ஒன்றும் இது கிடையாது. பட் வாட் தே ஆர் டூயிங் இஸ் அவங்க அவங்க ஃப்ரான்ச்சைசிங் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வாங்கி அவங்க கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ்க்கு டைரக்டா கொடுக்குறது. தேர் இஸ் நோ ஆன்லைன் ஷாப் ஃபார் டிமார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரெக்டான ஆப்டான எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் தான் இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் டைரக்ட் டு கன்சியூமர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆம்னி சேனல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஆம்னி சேனல்னா என்னன்னு சொல்றேன்ட்டு. குக்குடு மசாலா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் சாப்பிட்டதில்ல, பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குக்குடு மசாலா வந்து ஒரு ஆட் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்பாரு, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை நீங்கள் வெப்சைட்டில் எங்கேயும் போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஆதியா நான் சொல்கிறது எப்படி இருக்கும்னா, நாங்கள் வாட்ஸ்அப்பையும் இதையும் லிங்க் பண்ணிட்டோம். வெப்சைட்லேயும் இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எதுவாக இருந்தாலும் நாங்கள் லிங்க் பண்ணிட்டோம். தேல் டெஃபினெட்லி கோ வித் மை வெப்சைட். நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் அங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஆம்னி சேனல். சென்டரில் நம்ம ஆதியானா வச்சுப்போமா, மேலே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு அதை வாங்கிட்டு அந்த ஃபீட்பேக் ஃபில் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் போட்டுருவாங்க. இந்த சைடு இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் வந்துடும். தேர்ட் அந்த சைடு வந்து ஃபேஸ்புக் ஆர் சம்திங் எல்ஸ், எனி அதர் மீடியா தே ஆர் செல்லிங் அந்த எந்த மீடியாவில் அவங்க சேல் பண்ணுறாங்களோ அந்த மீடியாவில் எங்கே ஃபீட்பேக் பண்ணாலும் என்ன ஆகும், டக்குன்னு நம்ம இங்கே வெப்சைட்டில் லிங்க் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் ஆம்னி சேனல். சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். நீ எங்கே இருந்து எப்படி வேணும்னாலும் நான் அங்கே உனக்கு கொடுப்பேன். அகெயின் அங்கேருந்து என்கிட்ட தான் நீ வரணும். ஸ்டோருக்கும் கொடுப்பேன், ஸ்டோர்லேருந்து ஃபீட்பேக் நமக்கு தான் வரும், அதாவது நம்ம சேனலுக்கு தான் வரும். அதே மாதிரி இங்கே சைடு இன்ஸ்டாகிராமில் கொடுப்பேன், அங்கேருந்து தான் இங்கே வரும். வெப்சைட்டில் கொடுப்பேன், மொத்தமாக இங்கே தான் வரும். ஸோ ஃபீட்பேக் மொத்தமாக சேர்த்து அவங்க வெப்சைட்டில் வச்சுருக்காங்க இல்லையா? அதுதான் ஆம்னி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டோட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த அரைச்சமாகவே அரைக்கிறேன். அதோட ஸ்கோப்பு, இம்பார்ட்டன்ஸ், சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்னன்னா சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ல சோஷியோ எக்கனாமிக் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். சோஷியோ எக்கனாமிக் இந்த சென்ஸ் ரிலேட்டிங் டு தேர் டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் லைக் அவங்க இன்கம் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க எஜுகேஷன் என்ன, அவங்க ஆக்குபேஷன் என்ன, தென் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, வேல்யூ எப்படி இருக்குது, வாட் தே கல்ச்சர் தே ஆர் போர்ட்ரேயிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை லாஸ்ட்ல எதர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், பர்ச்சேஸ் பவர் என்ன, இன்ஃப்ளேஷனில் இருக்க அவங்க நேஷனு இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு வந்து நான் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டே. ஸோ இதில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி ரிலேட் பண்ணலான்னு பாருங்க ரீட்டைலிங்கோட. இப்போ ஹைலி கல்ச்சர்ட் சொசைட்டில நான் இருக்கேன்னு வச்சுப்போமே, வேர் ஐ கேன் ஒன்லி வியர் அ சாரி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன்னா என்னோட வீட்டுல நியர்பைல இருக்க ஒரு ஷாப்ல நிறைய வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ் போட்டா அப்ப என்னோட ஏரியால இருக்க பசங்க எல்லாம் வாங்குவாங்களா, இல்ல நான் தான் வாங்குவேனா? ஸோ ஹியர் வென் ஐ எம் செட்டிங் மை ரீட்டைல் சேனல் தேர் ஐ நீட் டு திங்க் ஆஃப் தி கல்ச்சர். அந்த கல்ச்சர் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. லைக் வைஸ் நான் இப்போ சொன்ன மூணுத்தையும் அவங்களோட டிமோகிராஃபிக்கல் ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர், எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை வச்சு தனித்தனியாக போட்டிங்கனாலே இந்த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட், ஹவு டஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ரீட்டைலிங் இன் இந்தியா? லைக் நான் இந்த முன்னாடி ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருப்பேன் பார்த்துருக்கீங்களா, ஏஐ, ஆட்டோமேஷன், டிஜிட்டல் பேமெண்ட். இது மூணும் இங்கே எழுதுனீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஆன்லைன் ரீட்டைல் க்ரோத், சேனல், கன்சியூமர் லைஃப் ஸ்டைல், சேஞ்சிங் கன்சியூமர்ஸ் லைஃப் ஸ்டைல், எஃப்டிஐ இன் ரீட்டைல் மார்க்கெட்டிங் ஆர் ரீட்டைலிங், எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஜென்ரலைஸ்ட் அஸ் இட்ஸ் பிஃபோர் அந்த ஒரு கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆன்சர்ஸ் யூனிட் 1 ஓவர்வியூவில், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் ரீட்டைல் க்ரோத் இஸ் நத்திங் அப்பார்ட். ஆன்லைனில் ரீட்டைலிங் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட் நோட்டாக தான் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் தான் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட், சேஞ்சிங் கன்சியூமர்ஸ் லைஃப் ஸ்டைல். கன்சியூமர்ஸ் லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, வி நெவர் வாண்ட் டு சஃபகேட். ஒரு விஷயத்தில் போயிட்டு மாட்டிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் எப்பயுமே. நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்றத தான் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கும். பட் ஒரு அப்டேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வச்சு தள்ளிட்டு தூரமாக போகிறோமே தவிர்த்து வி கான்ட் சால்வ் தட். இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இதனால லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு திங்க் பண்ணி பாருங்க. வி ஆர் போர்ட்ரேயிங் டு பி ரிச் மோர். வெளியே ரிச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறோம்.
செகண்ட் திங் வி டோன்ட் வாண்ட் டு ஒபே ஆர் பேரண்ட்ஸ். அவங்களோட இது எல்லாத்தையுமே ஒபே பண்ணணும் பிளைண்டான்னு நம்பல. கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இதுல பண்ணா தான் கரெக்ட்ன்ற ஒரு பகுத்தறிவு நமக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் கான்செப்ட்டா எடுத்துக்கலாம். இன்னும் நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் நான் அத சொல்லிட்டே இருந்தேன்னா டைம் போயிட்டே இருக்கும். ஐ ஹேவ் சம் டைம் பவுண்டரிஸ் டு கம்ப்ளீட் திஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இந்த 2 தான் வந்து சாரி இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் இந்த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. டிஸ்கஸ் எமர்ஜிங் ரீட்டெயிலிங் ஃபார்மேட்ஸ் லைக் ஆம்னி சேனல், குவிக் காமர்ஸ், கேஷ் அண்ட் கேரி, D2C ஃபார்மேட்ஸ். இந்த 3 ஃபார்மேட்ஸையும் ஆக்சுவலா வந்து நான் சொல்லிட்டேன். ஆம்னி சேனல்னா என்னன்றத சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் குவிக் காமர்ஸ்னாலும் என்னன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து D2C அப்படின்னாலும் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கேஷ் அண்ட் கேரி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பே கேஷ் ஃபார் த கூட்ஸ் தே பர்ச்சேஸ், அவ்வளோதான். கேரி தெம் அவே தெம் செல்ஸ். நீ காசை கொடுத்துட்டு நீயே எடுத்துட்டு போகலாம். லைக் டக்குன்னு அந்த ஷாப் நேம் வரலப்பா. நம்ம எல்லா திங்ஸையும் ஒரே இடத்துல வாங்கலாம். ஸ்போர்ட்ஸ் திங்ஸ். டெக்கத்லான். ஐ ஃபர்காட் தட். சாரி. டெக்கத்லான். டெக்கத்லான் ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு. நான் பார்த்தேன். அதுதான் கேஷ் அண்ட் கேரி. நம்ம வந்து போனோம், பொருள் எடுத்துக்கிறோம், பே பண்ணுறோம், அந்த பொருள் நம்மளே எடுத்துகிறோம். தேர் நோ இன்டர்மீடியரிஸ் தேர். அமேசான் அமேசானில் ஒரு ஷாப் வந்து விர்ச்சுவல் ஷாப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லைக்வைஸ் நம்ம டெக்கத்லான்லேயும் அது இருந்துச்சு. நம்ம போகிறோம், பேஸ்கெட்குள்ளே போடுறோம், அதுவே ஸ்கேன் பண்ணோம். நம்ம ஒன்றுனா போட ஸ்கேன் பண்ணி பில் கொடுக்கும். அதை எப்படி ஜிபே பண்ணோம்னா நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். தேர் இஸ் நோ இன்டர்மீடியட் ஃபார் தட். அதுதான் கேஷ் அண்ட் கேரி கான்செப்ட். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் MNCs ஆன் இந்தியன் ரீட்டைலிங் ஸ்ட்ரக்சர். 3 MNC கொடுத்துருக்கேன் நான். வால்மார்ட், அமேசான், மெட்ரோ. இவங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 வச்சாலே உங்களுக்கு நிறைய பேஜ் ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் கம்பேர் ட்ரெடிஷ்னல் கியாரா ஸ்டோர்ஸ் விசில் மாடர்ன் ரீட்டைல்ஸ் ஃபார்மேட்ஸ். சாரி, கியாரான்ட்டனோ சாரி. ட்ரெடிஷ்னல் கிரானா ஸ்டோர்ஸ்னால் நம்ம பெட்டி ஷாப்ஸ் தான். நெக்ஸ்ட் மாடர்ன் ரீட்டைல் ஃபார்மேட்ஸ். இப்போ இருக்க நிறைய விஷயம் இருக்குது. இப்போ மால்ஸ் இருக்குது, ரீட்டைலிங் அவுட்லெட்ஸ் அந்தந்த கம்பெனிஸே விற்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. கிரானால அன்ஸ்ட்ரக்சர்டு, இப்போ ஃபார்மல், அப்போ இன்ஃபார்மல். இப்போ வந்து நிறைய கம்யூனிகேஷன் கன்சியூமர்ஸ் கிட்ட இல்லை. பட் கிரானா ஸ்டோர்ஸில் கம்யூனிகேஷன் நிறைய இருந்துச்சு. டேரெக்டாக இப்போ மேனுஃபேக்சரர் கன்சியூமர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. பட் அப்போது பெட்டி ஷாப் ஓனர் மூலமா மட்டும் தான் பேச முடியுது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்களே நோட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 4 கொஷின் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு ரீட்டைல் ஃபார்மேட்ஸ்னா என்னன்றதை கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் 4th கொஷனில் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்டு, டேரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்ட பேச முடியும், இங்கே பேச முடியாது, அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ரீட்டைல் ஃபார்மேட். ஹைப்பர் மார்க்கெட், நம்ம சரவணா ஸ்டோர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ், இந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ், எது எடுத்தாலும் 99 ரூபாய். அது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ். இது நம்மக்கிட்ட இல்லை. இந்த ஜாப்பனீஸ் மூவி பார்க்குறவங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்னால் என்னன்றது தெரியும். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் MNC இன் ஆர்கனைஸ்டு ரீட்டைல் இன் இந்தியா. அதே முன்னாடி இருந்த 3 எக்ஸாம்பிள், அமேசான், மெட்ரோ அண்ட் வால்மார்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ். இது ரெண்டுத்துக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக மேலே இருக்க 4 படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை கவர் பண்ணிங்கன்னா ஒரு 85 to 90% ஆஃப் த போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும். யூனிட் 3ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா 5 கொஷின்ஸ். ஏன் 5 எடுத்திருக்கேன்னா இதில் தான் 16 மார்க் வரும்போது எனக்கு ஒரு எண்ணம், அதனால எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, ஹவு டு ரீட்டைலர்ஸ் யூஸ் அட்மாஸ்பியரிக் டு இன்ஃப்ளூயன்ஸ் கஸ்டமர் பிஹேவியர். நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வச்சு, நம்மளை சுற்றி இருக்கவங்களை வச்சு நம்ம எப்படி நம்மளோட கன்சியூமர் பிஹேவியரை தூண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த இது. அதாவது இந்த அட்மாஸ்பியரிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதாவது ஒரு சில விஷயங்கள், நம்ம டேபிள் மேட் இருக்குல்ல, உங்க வீட்டில் இருக்கு, மேல் வீட்டில் இருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறது, தட்ஸ் த அட்மாஸ்பியரிக் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாருக்கிட்டையும் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லுது. லைக் இப்போ கோல்டு எப்படி எல்லாரும் போடணும்னு நினைக்கிறோம், இது எல்லாமே இந்த அட்மாஸ்பியரிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ரீட்டைல் சப்ளை செயின் சேலஞ்சஸ் போஸ்ட் கோவிட், காஸ்ட் இன்ஃப்ளேஷன், லாஜிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். இந்த 3ல இருக்க சேலஞ்சஸ் எழுதிங்கன்னா போதுமானதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் AI-based ரீட்டைல் ப்ரைசிங் அண்ட் டைனமிக் ப்ரைசிங் மாடல்ஸ். சேஞ்சிங் ப்ரைசிங் மாடல்னா என்னென்ன இருக்குது, அதே மாதிரி AI-based ரீட்டைல் ப்ரைசிங் எப்படி செட் பண்ணுறாங்கன்றதும் ஒரு கொஷனாக கேட்பாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் category management is the backbone of modern retailing. category management in the sense of segmentation தான் backbone of retailing அப்படின்றாங்க. அதாவது கன்சியூமர்ஸை டார்கெட் பண்ணுறது, பொசிஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்க்கு தான் இதுன்னு கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த பையிங் ப்ராசஸ் இன் ரீட்டைல் மெர்கன்டைலைசிங். இந்த கொஷின்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 5 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ரிப்பீட்டடாக ஒரு 6 கொஷின் இருக்குது. அதில் சாய்ஸ் ஆஃப் ரீட்டைல் லொக்கேஷன், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் ரீட்டைல் லொக்கேஷன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் ஸ்டோர் இமேஜ், ரீட்டைல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ரீட்டைல் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, கேட்டகரி மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்துக்குமே நோட்ஸ் நான் வந்து யூனிட் வைஸாக நோட்ஸ் கொடுக்குறேன், அதில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு 5 நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ரீட்டைல் எம்ஐஎஸ் இன் டெசிஷன் மேக்கிங். அதாவது ரீட்டைல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி வந்து நமக்கு டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீட்டைல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரீட்டைலிங்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்டமர் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஹவு த சேல்ஸ் இஸ் கோயிங் ஆன், சேல்ஸ் ட்ரெண்டு, இதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா டே டு டே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் தான் இந்த எம்ஐஎஸ் ப்ராசஸ். ஸோ இது எப்படி டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த growth அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் ஆன்லைன் ரீட்டைல் ஆர் இ-காமர்ஸ் இன் இந்தியா. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ டெலிவரி கன்வென்சஸ், டெலிவரி டைம், ரிமோட் ஏரியாஸை கவர் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்குது, ரிட்டர்ன் எடுக்கிறது ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பேக்கேஜிங்கில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துல லொக்கேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம். என்ன வேணால் ப்ராப்ளம்ஸ் நம்ம டே டு டே அமேசான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணால் என்னென்ன இது வருதோ அது எல்லாத்தையுமே அமேசான் சைட்லேருந்தும் பார்த்து எழுதுங்க, உங்கள் சைட்ல இருந்தும் பார்த்து எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆம்னி சேனல் ரீட்டைல் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஆம்னி சேனல் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் 2025. ஏஐ செக் அவுட், ஸ்மார்ட் ஷெல்ஸ், ஏஆர் ஷாப்பிங். இது 3 தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச இதுவாக இருக்குது. ஸோ இந்த 3 பற்றி சும்மா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு கொஷனுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நான் அடுத்த கொஷின் அடுத்து வரும்போது சொல்கிறேன். ஸ்டோர் டிசைன் இம்பேக்ட்ஸ் ஆன் கஸ்டமர் பர்ச்சேஸ் டெசிஷன். இதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரோட டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் எப்படி இருக்கும்னா மளிகை ஜாமான்லாம் பின்னாடி போட்டுட்டு இருப்பாங்க. இந்த தேவையில்லாதது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், நம்ம மிஸ்லனியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பில்லிங் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சைடில் சாக்லேட்ஸ் வச்சிருப்பாங்க. மளிகை சாமான் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பேக்கெட்டு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே இருக்கும். ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பால் வாங்குனீங்கன்னா பாலுக்கு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்க மாதிரி, இல்லை பாலுக்கு பக்கத்துலேயே இந்த சீஸு, பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பால் ப்ராடக்ட்னு கூட வைக்கிறது கிடையாது. இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நீ பார்த்து அடிக்ட் ஆகி டெம்ப்ட் ஆகி வாங்குவ அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹியர் this is the impact of ஸ்டோர் டிசைன். ஸ்டோர் டிசைனோட இம்பாக்ட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இந்த வேலைக்காரன் மூவில பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா, நைட்டுக்குள்ள நான் சிவகார்த்திகேயன் வந்து நான் அடுக்கி வச்சிருவான்னு கேட்பாங்க. அவங்க மசாலா பேக்கெட்லாம் முன்னாடி வச்சுட்டா சேல்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஸ்டோர் டிசைனிங் தான். ஃப்ரண்ட்ல இருக்கிறது தான் கன்சியூமர்ஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்றது சென்ஸ் நான் வந்து பண்றேன். இப்போ நான் வந்து திடீர்னு அர்ஜென்ட்டா வந்து 1 கிலோ உளுந்தம் பருப்பு வாங்கணும்னு வரேன்னு வச்சுக்கோங்களேன், குடுகுடுன்னு போறேன், உள்ள வரைக்கும் போய் எடுக்கிறேன்னா I'll forget that urgency and 90% of the time, not all the time, மிச்ச பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போவேன் இல்லையா, that's the impact here. நெக்ஸ்ட் இதுல ப்ரீவியஸா ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. விர்ச்சுவல் மெர்கன்டைல்ஸ்னா என்ன, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இஓக்யூ, ஜேஐடி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ஜஸ்ட் இன் டைம். ரீட்டைல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல 2 இருக்கு. இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம், ஜஸ்ட் இன் டைம் ஜேஐடி எப்போ வேணுமோ அப்போ ஆர்டர் பண்ணி அப்போ வாங்கிக்கிறது தான் ஜேஐடி. இஓக்யூ மாடல் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ வந்து ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்றத தான் வந்து இஓக்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஸ்டாக் இப்போ தீரப்போகுதுப்பா வந்து ஸ்டாக் போடுங்க அப்படின்றது வந்து ஜேஐடி ஜஸ்ட் இன் டைம் சொல்லுவோம். இந்த இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது ஒரு ஃபார்முலா பேஸ்டான ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் தான். அதாவது மினிமமா எவ்வளோக்கு நம்ம ஆர்டர் போடலாம் இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில், நம்மளுக்கு வந்து ஹோல்டிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் இந்த பேலன்சிங் ஆர்டரிங்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த இஓக்யூ இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, என்கிட்ட 10 இருக்கு, ஆனா எனக்கு நாளைக்கு 15 சேல் ஆகும், அப்ப நான் 5 சேல் பண்ணா 4 சேல்ஸ் நான் முடிச்சிடலாம்ல. இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு இருக்கு, இவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா பேசிஸா போறதுதான் இஓக்யூ. ஜஸ்ட் இன் டைம்ன்றது அப்படிலாம் கிடையாது. இப்போ எனக்கு தோணுது ஒரு 10 போடுப்பா, இப்போ வேணும் 10 உடனே எடுத்துட்டு வந்து போடு, ஒரு 20 வேணும் உடனே எடுத்துட்டு வந்து போடுன்றதான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரீட்டைல் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங். இதுக்கும் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோர் பிராண்ட்னா என்னன்றதையும், ரீட்டைல் அட்வர்டைசிங் அண்ட் ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் படிச்சு வச்சுக்கோங்க.
அண்ட் லாஸ்ட் யூனிட் 5ல ஐ திங்க் ஸோ இதுலேயும் நான் ஒரு 16 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இதுலேயும் வரதுக்கு தேர் மேபி a சான்ஸ். 3rd and 5 தான் நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் டிஜிட்டல் பிஹேவியர், சோஷியல் மீடியா அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஷாப்பர் பிஹேவியர். திங்க் பண்ணி பாருங்க, டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் வந்துருச்சு. இது வச்சு ஒரு கன்சியூமர் பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுது அதை எழுதிக்கோங்க. ரோல் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மாடல் ரீட்டெயிலிங். ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், ரிவ்யூஸை பார்த்து தான் ப்ராடக்ட்ஸை வாங்குறோம். டேரெக்டாக போய் ப்ராடக்ட் யாருமே வாங்குறது இல்லைல்ல, ரிவ்யூஸ் பார்த்து தானே வாங்குறோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதுதான் கன்சியூமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரீட்டைல் மார்க்கெட்டிங், ஹவு தே ஆர், அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் ரீட்டைல் சேல்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி, இதுக்கும் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் த இந்தியன் ஷாப்பர் இஸ் வேல்யூ டிரைவன் பட் convenience forced analyze. Like வந்து we are running towards the product, பட் என்ன ஆகுறோம் அப்படின்னா, ஓகே அது அந்த காஸ்ட்ல இருக்கு, நமக்கு இதான் இதுவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு we'll move on with this. ஸோ இதை பத்தி அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் இந்தியன் மார்க்கெட்டை ஹோலா வச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் ரீட்டைலர்ஸ், நான் வந்து ஒரு 4 கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ, காம்படிஷன், லாஜிஸ்டிக்ஸ். இது 4யும் நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து டைரக்டா வந்து இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 தான் அப்படின்னா மேபி திஸ் மேபி த ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாமே தவிர்த்து இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த 4th கொஸ்டின் வந்து த இந்தியன் ஷாப்பர் இஸ் வேல்யூ டிரைவன் பட் கன்வின்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான். ஸோ இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கேஸ் ஸ்டடி மாதிரி தான். இதுக்கும் நான் ஆன்சர் வந்து அந்த யூனிட் 5 ஓவர்வியூவில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், ரீட்டைல் ஷாப்பர்ஸ் பிஹேவியர் என்ன இருக்கு, ஷாப்பர் ப்ரொஃபைல் என்ன இருக்கு, ஸோ அந்த ஷாப்பரை நோக்கினதும். நெக்ஸ்ட் ரீட்டைல் சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன, அவங்களோட மேஜர் சேலஞ்சஸ்னா என்னன்னு இருக்கிறது தான் மேஜரா இதுல இருக்கிற ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ். இதுக்கும் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் மோர் டாபிக்ஸ், கீழே டாபிக்ஸ் அந்த டாப்பிக்கை மென்ஷன் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸையும் என்ன யூனிவர்சிட்டின்றதையும் மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் ஃபர்தரா அந்த நோட்ஸையும் போடுறேன். தேங்க்யூ.